இந்நேரம் கல்யாணியும் அக்காவும் ஹாஸ்பிடல் உள்ள போயிருப்பாங்க. நாமளும் அங்க போனாதான் பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகும். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தாக சுத்துதே உந்தன் பின்னாலே. அர்ஜுன், எஸ் டார்லிங். நாம இன்னைக்கு எங்க போக போறோம்? முதல்ல பக்கோடா. என்னது பக்கோடாவா? இவ்ளோ காலையில என்ன பலகாரம் சாப்பிட்டா செரிக்காத அர்ஜுன். இல்ல சத்யா, பக்கோடா பாயிண்ட்க்கு போறோம். அப்புறம் பாப்பி ஹில்ஸ், பீகோ பார்க், அப்படியே குளியூர் ஃபால்ஸ். ஏய் சத்யா, இந்த பேர்லாம் சொல்லும் போதே குளிருதா? ஃபால்ஸ்ல போய் ஒரு குளியல் போட்டா எப்படி இருக்கும்? நான் இந்த நிலைமையில ஹே, அது இல்ல சத்யா, எங்கயாவது ரொமான்டிக் சைட் சீயிங். கேட்க நல்லாதான் இருக்கு அர்ஜுன். ஆனா டிராவலிங் எனக்கு ஒத்துக்குமா? அதுவும் இந்த நேரத்துல மவுண்டன் ரோட்ஸ், குண்டும் குழியுமா? எப்படிடா இதெல்லாம்? ஓ ஆமா சத்யா, நீ சொல்றது கரெக்ட், எனக்கு புரியுது. சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீ சொல்லு. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நேத்து மாதிரி. அர்ஜுன், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ம். ஆ, அபி மாமாவை ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தா என்ன? ஏய், ஆமால, ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப போய் பார்க்கலாமே. வந்ததுக்கு ரூம்லயே அடைஞ்சு கிடக்காம உருப்படியா அந்த வேலையாவது செய்யலாமே. நல்ல ஐடியா தான். அவன் வேற இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்ல தனியா போர் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நாம போன நிச்சயம் சந்தோஷப்படுவான். அப்ப அங்க போய் அவரையாவது சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே. எஸ், why not? அப்ப சாப்பிட்டு கிளம்பலாமா? ஓகே.